ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. கேரளாவையும் இந்தியாவையும் உலுக்கிய சகோதரி அபயாவின் அத்தியாயம் இது. அது 1992 ஆண்டு மார்ச் 27 21 வயதேயான ஒரு கன்னியாஸ்திரியா ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. அபாயா சம்பவம் நடந்த அன்னைக்கு அபாயா அதிகாலையில் 4 மணிக்கே எந்திரிச்சிடுறாங்க. அன்னைக்கு பரீட்சை அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக எழுந்து படிக்க ஆரம்பித்த அபாயாவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு. அதாவது தனக்கு சாவு காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது சின்ன பிள்ளைக்கு தெரியாமல் இருந்துச்சு. அன்னைக்கு பரீட்சை அப்படிங்கிறதுனால அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிச்ச அபயா சீக்கிரமாக எழுந்து படிக்க ஆரம்பித்தாள். அவள் எழுந்ததும் அவளுக்கு தாகம் அதிகமாக இருந்ததுனால அவள் தண்ணியை தேடி பார்க்குறா. ஆனால் அங்கே தண்ணி எதுவும் இல்லை. இதனால் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, தண்ணி எடுக்கிறதுக்காக சமையல் அறைக்கு போகிறா. சமையல் அறைக்கும் அவளுடைய ரூமுக்கும் 2 மாடி, அதாவது 2 ஃப்ளோர் கடந்து தான் அவள் சமையல் அறைக்கு போக வேண்டியது இருக்குது. அன்றைக்கி அதிகாலையில் எழுந்திருந்த அபயா சமையல் அறைக்கு போயிட்டா. அறையில் இருந்த ஃப்ரிட்ஜை திறந்து பாட்டிலை எடுத்து தண்ணி குடிக்கிறா. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்து அறையிலேருந்து ஏதோ ஒரு முனகல் சத்தம் கேட்குது. இதை கேட்டதும் இந்த நேரத்தில் யார் இருக்கா அப்படின்னு தெரியாமல் குழம்பி போய் அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தண்ணீர் பாட்டிலை கையில் வச்சுட்டு அந்த அறைக்குள்ளே போய் பார்க்குறா. அந்த ஏழை அபயா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் மெதுவாக கதவை திறந்து உள்ளே பார்க்குறா. ஆனால் அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. மொத்த கேரளாவை மட்டும் இல்லை, இந்தியாவையே உலுக்கிய இந்த சகோதரி அபயாவின் இந்த ஒரு கொலை சம்பவம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, தாமதமான நீதி, மறுக்கப்பட்ட நீதி, அதுவும் அநீதி அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஒரு ஸ்டோரி. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணி விட்டுருங்க. சரி, இப்போது ஒரு நிமிடம் அவள் பார்க்கக்கூடாத ஒன்றை அந்த இடத்துல கதவை திறந்து மெதுவாக பார்க்குறா. அதே கான்வெண்ட்டில் சகோதரி செபி, தந்தை தாமஸ் கோட்டோர் மற்றும் ஜோஸ் பூத்திரிக்காயில் உள்ளே இருக்கிறத அவள் பார்க்குறா. இந்த நேரத்தில் இந்த ஃபாதர்ஸோட இந்த சிஸ்டர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து அவளுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக். இவங்க 3 பேரும் அந்த நேரத்தில் தகாத உறவில் ஈடுபட்டிருக்கிறத அவள் பார்க்குறா. இப்போது என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் பீதி அடைஞ்சு போய் ஒரு நிமிஷம் அங்கே நிற்காம நகர்ந்து மீண்டும் சமையல் அறைக்கு வரா. இங்கே என்ன பண்ணா அப்படின்னா, தண்ணீரை குடிக்க ஆரம்பிக்கிறா. அப்போது கதவு திறந்த சத்தத்தை கேட்டதால் அந்த 3 பேரும் அவளை பார்த்துட்டாங்க. இப்போது அபயா அங்கே பார்த்ததை வெளியே சொன்னால் விவகாரம் அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிட்ட அவங்க அபயா மூலம் வெளியே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த 3 பேரும் அடுத்த நொடி அபயாவை கொல்ல திட்டமிடுறாங்க. அபயா அப்போ தண்ணீர் குடிச்சிட்டு இருக்கும்போது ஃபாதர் தாமஸ் கோட்டூர் பின்னால் வந்து வாயை மூடுறாங்க. இப்போது 3 பேரும் அவளை தாக்க தொடங்குறாங்க.